ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமது உடல் உறுப்புகள். நம்மளுடைய உடல் உறுப்புகள் எதற்காக படைக்கப்பட்டுள்ளது அப்படின்றத பற்றி தான் ஆராய போகிறோம். அதாவது என்ன அப்படின்னா, இப்போ உடல் உறுப்புகள் அதை பொறுத்தளவுக்கு நார்மல் இருக்காங்க, மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க, திருநங்கைகள் இருக்காங்க. இப்போ என்னன்னா இப்போ நிறைய பக்கம் பரவுகிற நியூஸ் என்ன அப்படின்னா, ஒரு ஆண் ஒரு பெண்ணை கெடுத்து கொலை செய்து தூக்கி ஏதோ ஒரு இடத்துல வீசிட்டு போகிறான் அப்படின்ற நியூஸ் எல்லா பக்கமும் நிறைய நியூஸ் பார்த்துருப்போம். நம்ம நிறைய நியூஸ் பார்த்துருப்போம். ஆனால் ஒரு காலமும் ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பையனோட லைஃப் வீணாக்குனதாக சரித்திரத்திலேயே இல்லை. நான் அந்த மாதிரி எந்த நியூஸும் கேள்விப்படலை. ஆண்கள் தான் பெண்களை கற்பழித்து அவங்களுக்கு தேவையான வரைக்கும் பயன்படுத்திட்டு தேவையில்லாம தூக்கி போட்டு போயிடுறாங்க. ஸோ எத்தனையோ மாற்றுத்திறனாளிகள், நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எத்தனையோ மாற்றுத்திறனாளிகள் கை இல்லாத மாற்றுத்திறனாளிகள், கால் இல்லாத மாற்றுத்திறனாளிகள், கண் பார்வையற்றோர், காது கேளாதோர், நடக்க முடியாதவங்க, இந்த மாதிரி எத்தனை மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க. எத்தனையோ மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது நார்மல் பர்சன் எல்லாம் இந்த மாதிரிலாம் அதாவது ஒவ்வொருத்தரும், நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தருமே கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற கண், மூக்கு, வாய், உதடு, எந்த உடல் உறுப்புகளாக இருக்கட்டும், அவ்வளோ அழகாகவும் அவ்வளோ நேர்த்தியாகவும் எந்த குறையும் இல்லாமல் படைச்சிருக்காரு. அப்படின்ற பட்சத்தில் நம்ம கடவுளுக்கு எவ்வளோ நன்றி உணர்வோடு இருக்கணும். அதாவது பெண்ணாய் பிறந்தாலே சித்தர் அப்படின்னு சொல்லி தென்றல் ஐயா சொல்லியிருக்காரு. அதாவது பெண்ணாக பிறந்தாலே சித்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பொம்பளை பிள்ளைங்க சாமிக்கு சமம் அப்படின்ற மாதிரின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ அப்படிப்பட்ட பொம்பளை பிள்ளைங்களை கெடுத்து அவங்களோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணி, இதனால் என்ன கிடைக்க போகுது உங்களுக்கு நான் கேட்குறேன். எதற்காக ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க? ஒவ்வொரு குடும்பத்தை யோசிச்சு பாருங்கள். ஒருவேளை உங்கள் தங்கச்சியோ உங்கள் அக்காவோ அல்லது உங்கள் அம்மாவோ கூட எத்தனை வயசாக இருந்தாலும் விட்டு வைக்க மாட்டாங்க. இந்த காலத்தில் எத்தனை வயசாக இருந்தாலும் விட்டு வைக்க மாட்டாங்க. சின்ன பிள்ளை, பிறந்த குழந்தைய கூட விட மாட்டுறாங்க. 2 வயசு 3 வயசு பிள்ளை, 16 வயசு, 20 வயசு, 40 வயசு, 60 வயசு கிளவி, இப்படி எத்தனையோ பேர் பார்த்துருக்கோம். ஒரு கிளவியை கூட விடாமல் அந்தளவுக்கு காம வெறி ஏறி போய் ஒவ்வொருத்தர் திடீராங்க. ஏன்னா மாற்றுத்திறனாளி பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அந்த கைக்கும் காலுக்கும். அதை வச்சு நம்ம நம்மளோட கை கால் பயன்படுத்தும் பொழுது நம்ம எப்படி பயன்படுத்த, நல்ல விஷயத்த பார்க்கணும், நல்ல விஷயத்தை கேட்கணும், நல்ல விஷயத்தை 4 பேருக்கு சொல்லணும். ஸோ இதுக்காக தான் நம்மளுடைய உடல் படைக்கப்பட்டுள்ளதே தவிர, ஆணுக்கு பெண் அப்படின்னு படைக்கப்பட்டுள்ளது. அது முறையாக நடப்பது. அதாவது திருமணம் அரங்கேற்றம் முடிந்த பிறகு அதுக்கப்புறமா ஒரு காமத்தில் ஈடுபடுறது அப்படின்றது அது இயற்கை. ஒரு குழந்தை வேணும் அப்படின்றதுக்காக காமத்தில் ஈடுபடுறது அப்படின்றது இயற்கை. ஆனால் நம்ம கை காலை வச்சுக்கிட்டு நல்லா உழைச்சி சம்பாதிக்காமல் எத்தனையோ பேர்கிட்ட இருந்து பாய்ஸ்லாம் திருடிட்டு போயிடுறாங்க. பொம்பளை பிள்ளைங்க அந்த மாதிரி பண்ணுறதா எந்த நியூஸ் நான் கேள்விப்பட்டது இது வரைக்கும். ஸோ திருடிட்டு போகிறாங்க. ஒவ்வொருத்தரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கலாம். அது மாற்றுத்திறனாளியாக இருந்தால் கூட விட மாட்டுறாங்க. யாராக இருந்தாலும் யாருமே பாரபட்சம் பார்க்காம திருடுறது, பாரபட்சம் பார்க்காம கொள்ளையடிக்கிறது, அதாவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அப்படின்றப்ப எந்த அளவுக்கு சமுதாயம் சீர்கட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினச்சி பாருங்கள். ஒரு செகண்ட், ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது உங்களோட தங்கச்சியோ, உங்களோட அம்மாவோ, உங்கள் அக்காவோ இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் இல்ட்ரீட் பண்ணிட்டாங்க, அதாவது அவங்கள மோசமாக நடத்துனாங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஒரு கோபம் வரும். அதே மாதிரி தான் நீங்கள் மற்ற பேரண்ட்ஸோடைய குழந்தைகள் ஸ்பாயில் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்க வயிற்றுச்சல் தயவு செஞ்சு, பெரியவங்களோட வயிற்றுச்சல் தயவு செஞ்சு கொட்டிக்கிறாதீங்க. இருக்கிற வரைக்கும் கண் நல்லா இருக்குது, காது நல்லா இருக்குது, வாய் நல்லா இருக்குது, எல்லாம் உடல் உறுப்புகள் அனைத்தும் நல்லா இருக்குது அப்படின்னா, உடல் உறுப்புகள் அனைத்துமே நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல வேலைக்கு போங்க, நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் இருங்க. அதாவது உங்களுக்கான தகுதியை நீங்கள் வளர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா யாருமே உங்களை தேடி ஈஸியாக எல்லாமே கிடைக்கும். நீங்கள் எதையும் தேடி போக தேவையில்லை, உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். நமக்கு ஒரு விஷயம் அதாவது திருமணம் அப்படின்னா கூட நம்ம அவசரப்படக்கூடாது.
திருமணம்னா கூட அவசரப்படக்கூடாது. ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு காலம் வரும், ஒரு நேரம் வரும் அப்படின்ட்டு காத்திருக்கணும். ஸோ நம்மளுக்கு ஒரு நேரம் வரும், காலம் வரும் அப்படின்ட்டு காத்திருக்கணும். எதுவுமே வந்து அவசரப்பட்டு முடிவு எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி பிள்ளைகள வந்து கஷ்டப்படுத்துறது, செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து யாருமே செய்யக்கூடாது. அதாவது வந்து இப்போ வந்து சின்ன பிள்ளைங்கள வேலைக்கு அனுப்புறது, அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்குது. இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன், நம்மளோட உடல் உறுப்புகள் எதுக்காக படைக்கப்பட்டது அப்படின்றத தான் சொல்கிறேன். அது எதுக்காக நல்ல விஷயத்த பார்க்கணும், நல்ல விஷயத்த கேட்கணும், நல்ல விஷயத்த 4 பேருக்கு சொல்லணும், 4 பேருக்கு நல்லது செய்யணும். அந்த ஒரு நோக்கத்துக்காகவே அந்த ஒரு நோக்கத்துக்காக மட்டும் நம்மளுடைய உடல் உறுப்புகளை பயன்படுத்தணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த உலகத்தில் வந்து ஷைன் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒரு இருட்டு அறைக்குள்ளே போகிற மாதிரி தான் நம்மளோட லைஃப் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இருக்கிற கண், காது, மூக்கு, வாய் அனைத்து உடல் உறுப்புகளையும் வச்சு அதன் மூலமாக ஒரு நேர்மறை எண்ணத்தை வளர்த்துக்கோங்க, நேர்மறை செயல்களில் ஈடுபட்டுங்க அப்படின்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காளீஸ்வரி. இந்த சேனல் வந்து இந்த சேனல் வந்துட்டு யங்ஸ்டர்ஸ்காண்டி, ஃபுல் அண்ட் ஃபுல் யங்ஸ்டர்ஸ்காண்டி பண்ணுறது. படிப்பும் அப்பப்போ படிக்கிறதும் அப்பப்போ போடுவேன். அதாவது படிப்பு அப்படிங்கிறது வெறும் புத்தகத்தை படிக்கிறது மட்டும் இல்லை, அனுபவ கல்வின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நான் உங்களுக்கு போதிப்பேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.